விஜய் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய சிச்சுவேஷன் வந்து வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்து, இப்போ விஜய் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்காங்க மல்லி. அப்படி இருக்கும்போது இந்த ராஜேஸ்வரி, அதுக்கப்புறம் இந்த அ அதுக்கப்புறம் அந்த இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது நிஷா இவங்க எல்லாருமே, அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே இப்படி வந்து நம்ம விஜய் பேசுவாரு, இப்படி வந்து நடந்துக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இப்போ வெண்பா தான் வந்து விஜய்க்கு எல்லாத்தையுமே புரிய வைக்க போறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் வந்து வெண்பா அனுபவிச்சா, இது எல்லாத்தையுமே வந்து சொல்றத கேட்கும்போதுதான் உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து நம்ம வெண்பா கிட்ட வந்து விஜய் கேட்கிறாரு. அந்த ஒரு டைம்ல தான் வெண்பா இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. மல்லி அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியே வராத வெண்பா, உள்ளவே கார்லயே இருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஆனா நான் தான் வெளியே நின்று வந்து அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் என்ன கடத்திட்டு போனாங்க. ஆனா முதல்ல கடத்திட்டு போனவங்க வந்து கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது முதல்ல நான் வந்து ஒரு குரூப் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். என்னை கடத்தினது வேற ஆட்கள். தப்பிச்சு ஒரு லேடி கிட்ட, கலாவதி அப்படின்ற பொம்பளை கிட்ட நான் போய் ஹெல்ப் கேட்டேன். அவ வந்து நல்லவ மாதிரியே நடிச்சு என்னை ஏமாத்திட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கிருந்து என்ன கடத்திட்டாங்க. அவங்க தான் வந்து என்ன வந்து கொண்டு போய் வேற இடத்துல விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. என்னோட பிளட் எல்லாம் எடுத்து செக்அப் பண்ணி நான் தான் வந்து அதுக்கு பெஸ்டா இருப்பேன். அதுவும் இல்லாம என்னோட கிட்னி தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு வந்து தயாரா இருக்குது. அதாவது அதுக்கு தான் வந்து வேல்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என்ன வந்து கோடி ரூபாய்க்கு வந்து வித்துறாங்க. அதாவது பல கோடிக்கு என்ன விற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. மல்லி அம்மா மட்டும் வரல அப்படின்னா நீங்க என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது வெண்பா அந்த இடத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம விஜய் கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து இது இப்போ விஜய் வந்து பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. "வெண்பா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டியா வெண்பா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா ரவுடிங்க கிட்ட மாட்டுனா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வேற வழி கிடையாது. கஷ்டப்பட்டதோட வந்து நின்னுகிட்டு கடைசியில நம்ம மல்லி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களே, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வெண்பா இருந்துட்டு மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது விஜய்க்கே நல்லாவே தெரியும். விஜயோட உண்மனசுக்கு நல்லாவே தெரியும். மல்லியால வெண்பாவுக்கு ஒருபோதும் வந்து எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறதுக்கு வந்து நம்ம விஜயோட மனசு வந்து கேட்கல. ஏன்னா மல்லியால தானே வெண்பா வந்து தொலைஞ்சு போனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இங்க இப்போ பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இதுக்கு மேலயும் விஜய் மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது. மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதே மாதிரி இதுக்கு மேல வந்து வெண்பா வந்து சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே விஜய் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு வெண்பா சொல்றதெல்லாம் கேட்டு. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா சொன்னதை கேட்டு என்ன மன்னிச்சிரு வெண்பா, நான் மல்லி மேல கோவப்பட்டிருக்கவே கூடாது. மல்லி வந்து உன்னை தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மல்லி மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்றாரு. அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து இப்போ மல்லி அம்மா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது விஜயும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ராஜேஸ்வரி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மல்லியையும் விஜயையும் பிரிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் அதாவது இப்படி வெண்பாவை வந்து கூட்டிட்டு வந்துட்டாலே, இவ போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாலே, இதுலதான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. விஜய் மட்டும் மனசு மாறிட்டான்னா ஒன்னும் பண்ண முடியாது. அவனை மனசு மாறவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில விஜய் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி அப்படியே போட்டு பொழந்து கட்டாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மல்லி வந்து வெண்பாவை வந்து தொலைச்சதுல எனக்கு கோபம் இருக்கு. ஆனா வெண்பாவை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே மல்லிதான். மல்லியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் கிட்ட இன்னொரு ஒரு விஷயத்தையும் மல்லி மறைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏற்கனவே ராஜேஸ்வரி வந்துட்டு போட்டு உடைக்க பார்த்தாங்க. ஆனா அது முடியல. ஆனா இப்போ மல்லியே வந்து விஜய் நான் வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி மல்லிக்கு இதெல்லாம் எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது. அதுவும் இல்லாம மல்லி டைரக்டா சொல்லிடுறாங்க, எனக்கு உங்க சொத்து பத்துன்னு எதுவுமே தேவை கிடையாது. உங்க வெண்பாவை வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கணும்னு நினைச்சேன், ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் இங்க இருக்க போறது கிடையாது. அதுவும் இல்லாம நீங்க வந்து அந்த ராஜே சொல்லும்போது நீங்க எந்த ஒரு மறு வார்த்தையும் வந்து பேசாம இருந்துட்டு இருந்தீங்க. அதுல இருந்தே வந்து எனக்கு ரொம்ப கோவம் உங்க மேல. கண்டிப்பா வந்து உங்க மேல நான் கொலகான்ல இருக்கேன். இதுக்கு மேலலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் வெண்பாவை எப்ப பார்க்க வரணுமோ அப்பெல்லாம் பார்க்க வரேன். அதே மாதிரி நீங்க வந்து நான் வந்து இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே வெண்பா தொலைஞ்சு போயிருக்க ஒரு சுச்சுவேஷன்ல
இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உங்க குழந்தை என்னோட வயித்துல வளருது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப பேசுறாங்களே இந்த மாதிரி வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இப்படி போயிட்டு இருக்கா, வெண்பாவை வந்து தொலைச்சிட்டு வந்திருக்கா, வெண்பாவை இவளே கடத்தி வச்சிருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத பேசுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் அப்ப அந்த ஒரு விஷயத்த என்ன நான் வந்து மறைக்க வேண்டியதாயிடுச்சு. அது தப்புனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெண்பாவை காப்பாத்திட்டேன் அவ்வளவுதான், எனக்கு அதே போதும். அதே மாதிரி உங்களோட வாரிசு, உங்களோட குழந்தை வந்து என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, அதுவே எனக்கு போதும். நீங்க தான் வேணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு வெண்பா என் பொண்ணு மட்டும், அதாவது என்னோட குழந்தை மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு அள்ளு விடுது, ஒரு பக்கம் மல்லி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் விஜய் பண்ணதும் வந்து தப்புதான் இல்லையா? என்னதான் மல்லி வந்து வெண்பாவை தொலைச்சிருந்தாலுமே கூட, அதாவது வேணும்னு தொலைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால இதை கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்துதான் இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப 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 தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு, இப்ப என்ன மல்லி உன்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் செஞ்சது தப்புதான். நீ எப்பவுமே வெண்பாவுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த டைம்ல அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கோவம் அதிகமா வந்துருச்சு. அதனாலதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் வந்து மல்லி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே மாதிரி வெண்பாவும் வந்து இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா தன்னோட விஜய் டாடாவையும் மல்லி அம்மாவையும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒண்ணு சேர்ந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தா போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.